ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயம், அதாவது மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயம் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் அழகாபுத்தூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா படிக்காசுநாதராகவும் சொர்ணாபுரீஸ்வரம் காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா அழகம்மை, தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் அமிர்த புஷ்கரணி தீர்த்தம். காவிரி தென்கரை தலத்தில் இது 66வது தலமாக பார்க்கப்படுது. தலச்சிறப்பு, இங்கே இறைவன் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிப்பு மிக சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் பொதுவாக பெருமாளில் தான் சங்கு சக்கரத்தோட காட்சியளிப்பார் அனைத்து ஆலயத்திலும். மாறாக இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் என்ன பண்ணுறார், சங்கு சக்கரத்தோட அருள் பாலிப்பது மிக மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 129 தலமும் பார்க்கப்படுது. இப்போது இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, ஒரு முறை பிரம்மா கைலாயத்துக்கு சிவபெருமானை சந்திக்க போகிறாரு. அப்படி சந்திக்க போகிற வழியில் முருகர் வழியில் உட்காந்துருக்காரு. வழியில் அமர்ந்திருக்கிற முருகனை கண்டுக்காத பிரம்மா மட்டும் அவர் மாட்டும் போகிறாரு. ஏதோ சிந்தனையில் போகிறாரு. முருகருக்கு என்ன தோணுது, நம்ம ஒரு வழியில் உட்காந்துக்கிறோம், நம்ம யாரும் கூட கேட்காது, நம்ம கடந்த ஒரு உருவம் போகுது, யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு அந்த நபரை தடுத்து நீ யாருன்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் பிரம்மா, என்ன எல்லோரும் பிரம்மான்னு அழைப்பாங்க, நான் தான் உயிர்களாக படைக்கிற தொழில் செய்கிறவன்னு ஒரு மாதிரி தற்பெருமையாக சொல்கிறார். சொன்னோடனே அதை முருகரால் ஜீரணிச்சிக்க முடியல. அப்படியா, சரி, உயிர்களெல்லாம் படைக்கிறீங்க, எந்த அடிப்படையில் இந்த உயிரெலாம் நீங்கள் படைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பிரம்மாவை கேட்குறாரு. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பிரம்மா சொல்கிறாங்க, ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அடிப்படையில் தான் நான் அந்த உயிரெல்லாம் படைக்கிறேன்னு சொல்லி முருகருக்கு பதிலளிக்கிறாரு. அப்படியானாக்கா ஓம் என்ற பிரணவ மந்திர விளக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறார். ஓம் என்ற பிரணவ மந்திர விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லி முருகர் கேட்டோடனே அந்த பிரணவ மந்திர விளக்கம் பிரம்மாவுக்கு தெரியல. இதனால் கோபமுற்ற முருகன் என்ன பண்ணுறார், பிரம்மா தல்லை தட்டி உயிர்களெல்லாம் படைக்கும் தொழில் செய்கிற அந்த பதவியை அவரோட பறிக்கிறார். பறிச்சோடனே இதை அறிஞ்ச சிவபெருமான் முருகர்கிட்ட சொல்கிறார், இது தவறுப்பான்ட்டு. ஆனால் முருகர் அதை கேட்குற நிலைமையில் இல்லை. அதில் என்ன பண்ணி எவ்வளோ சொல்கிறாரு சிவபெருமான், கேட்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓம் என்ற பிரணவ மந்திர விளக்கத்தை சிவபெருமான் முருகருக்கு சொல்கிறாரு. சொன்ன உடனே முருகர் கேட்டுறாரு. அதுக்கப்புறம் முருகர் சமாதானம் அடைஞ்சு அந்த படைக்கும் தொழில் செய்கிற தொழில் பதவியை மீண்டும் பிரம்மாவுக்கு வழங்கப்படுது. இருந்தாலும் பெரியவரான பிரம்மாவை தலையில் தட்டி அவர் பதவியை பறிக்கப்படி தவறு செய்தார் இல்லையா, அந்த தவறுக்கு வருந்தி முருகர் இத்தலத்தில் இறைவன் வணங்கி முக்தி பெற்று இறையருள் பெறுறாரு. அது மட்டும் அல்லாமல் செய்த தவறு, அறியாமல் செய்த தவறு வந்தாலும் நாம் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னாக்கா, அது தவறாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும், தவறு இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும், சரினாலும் நம்ம சரியாக வாதிடணும் இல்லையா. அந்த சிறப்பை சொல்கிற விதமாக இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயம் தான் இந்த தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் இருக்கிற அழகாபுத்தூர்ன்றது ஒரு இடத்துல இருக்கிற படிக்காசுநாதரும் சொர்ணாபுரீஸ்வரகிய அழகம்மை இருக்கிற ஆலயம். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த அழகாபுத்தூர் சென்று படிக்காசுநாதரையும் சொர்ணாபுரீஸ்வரையும் அழகம்மையை வணங்கி இறை அருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈஸ்வரடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க, ஈசனடி வாழ்க, எந்த நடி வாழ்க, சிவசேவனடி வாழ்க, வாழ்க 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 வளமுடன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.